கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ள அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய மாதத்திலும் அப்பா உங்க கூடயே இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிடைக்க வைத்து ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம், சோத்திரம். இந்த மாதம் உங்களுக்கு தேவையான பண தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா சந்திப்பாங்க. இந்த மாதத்தை அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாங்க. சோத்திரம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை பார்க்கலாமா? சோத்திரம். யோசுவா 1 அதிகாரம் 5 ஜோசுவா 1 சாப்டர் verse 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் அப்பா உங்களோடு கூட சொல்றாங்க, நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. சோத்திரம். மத்தேயுல நம்ம கடைசி அதிகாரத்தில் பார்ப்போம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அதே தகப்பன் இங்க சொல்றாங்க, நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. சோத்திரம். அடுத்து சொல்றாங்க, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்றாங்க. சோத்திரம். மோசே கூட இருந்தது போல உங்களோடு கூட அப்பா இருப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க. சோத்திரம். மோசே கூட இருந்தது குறித்து நம்ம தியானிச்சோன்னா நேரம் போறதே தெரியாது, அவ்வளோ காரியங்கள் உண்டு. இருந்தாலும் சிலவற்றை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மோசே கூட அப்பா இருந்தாங்க. சோத்திரம். மோசே பிறக்கக்கூடாதபடிக்கு பிசாசு அநேக தந்திரங்களை செய்தான். சோத்திரம். மோசே பிறக்கவே இல்லை, ஆனால் அவன் அவ்வளோ தந்திரங்கள் செய்தான். யாத்திராகமும் 1 அதிகாரம் 15 எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளோடு பேசி, சோத்திரம். எக்ஸோடஸ் 1 சாப்டர் verse 15 and 16. மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடுங்கள் என்று சொல்றாங்க. சோத்திரம். மோசே பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவ்வளோ தந்திரங்களை பிசாசு செய்கிறான். சோத்திரம். அதே போல தான் இன்னைக்கு நீங்கள் நினச்சிருக்கீங்க, நான் பிறந்து எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு நினைக்கிறீங்க. ஆனால் அப்பாவோட வார்த்தை சொல்கிறாங்க, உலகம் உருவாகிறதுக்கு முன்பாகவே, நீங்கள் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்பாகவே உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். சோத்திரம். மோசே பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவனை அழிக்க இத்தனை காரியங்கள் செய்யும் பொழுது அந்த காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்காமல் பண்ணிவிட்டாங்க. சோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கும் சொல்றாங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே, உங்கள் கரு உண்டாகிறதுக்கு முன்பாகவே நீங்க யார் என்பதை அப்பா அறிஞ்சிருக்காங்க. சோத்திரம். உங்களை யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்ள. அடுத்து 2 அதிகாரம் 1 சாப்டர் 2 verse 1 எக்ஸடஸ். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அல்லேலூயா. சோத்திரம். இதில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? சோத்திரம். நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எல்லாவற்றையும் அப்பா ஆல்ரெடி முன்குறிச்சு தான் நீங்கள் இன்னைக்கு இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க. அல்லேலூயா. சோத்திரம். அதனால் நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். சோத்திரம். மோசே லேவி குடும்பத்தில் பிறக்கணும், அவர் ஒரு ஆசாரியனா வரணும். இது ஒரு பெரிய தேவனுடைய திட்டம். சோத்திரம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் தான் உங்களுக்காக வைத்திருக்கிற அப்பாவோட திட்டத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா, லேவி குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அல்லேலூயா. சோத்திரம். அதே போல இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, உங்களுக்காக என்ன சித்தத்தோடு அப்பா இந்த பூமிக்கு அனுப்புனாங்களோ அந்த சித்தத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. நிச்சயமாய் அவர் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். 2வது வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இதை நம்ம படிச்சுட்டு சீக்கிரமா போயிடுவோம். சோத்திரம். ஒரு வசனத்தை கடகடன்னு கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் அந்த ஆண் பிள்ளைகள்லாம் கொல்ல சொல்லியிருக்காங்க, எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. சோத்திரம். ஒரு வீட்டில் குழந்தை பிறகுதுன்னா பக்கத்து வீட்டில் தெரியுமா தெரியாதா? சோத்திரம். அவங்க வீட்டில் யாரையாவது குழந்தைய கொண்டு இருந்தாங்கன்னா அவங்களே போய் அந்த ராஜாட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துருவாங்க. சோத்திரம். இப்போ
இப்போ இவங்க அப்பா அம்மா போய் வேலை செய்கிறாங்க, ஸ்தோத்திரம். போய் சூளையில் வேலை செய்வாங்க. இப்போ இந்த 3 மாதமும் குழந்தைய ஒளித்து வச்சுருக்காங்களா, வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கை குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போனால் அது அழுகுமா அழுகாதா, ஸ்தோத்திரம்? அது அழுகும், சத்தம் கேட்கும், திடீர்னு கட்டிலிருந்து கீழே விழும், என்னவா அது ஆகும், ஸ்தோத்திரம். அந்த 3 மாதம் ஒளித்து வைக்கும் பொழுதும் அப்பாவே கூட இருந்து அந்த குழந்தைய பாதுகாத்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல தான் உங்களையும் ஏசப்பா இந்த புதிய மாதத்தில் பாதுகாப்பாங்க. யாருடைய கண்ணியும் எந்த அசுத்த வல்லமையும் எதுவும் உங்களை நெருங்காதபடி உங்களுக்காக அப்பாவோட திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. எப்படி மோசையை கூட இருந்து அப்பா பாதுகாத்து கொண்டாங்களோ அதே போல உங்களையும் பாதுகாத்து கொள்வாங்க. சோத்திரம். சொன்ன இன்னும் அநேக காரியம் சொல்லலாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் 4th chapter verse 10, யாத்ராகமம் 4:10. மோசே அப்பா அழைக்கிறாங்க, வா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க ஒரு பெரிய திட்டத்தை உங்ககிட்ட வச்சிருக்கேன் வான்னு கூடும்போது மோசே சொல்றாரு, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். அவர் என்ன சொல்றாரு? நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். இங்கே அநேகர் நம்ம நினைக்கிறோம், சோத்திரம், மோசே வந்து ஒரு திக்குவாயி அப்படி சொல்லி நினைக்கிறார். அவர் அந்த திக்குவாய் அல்ல. சோத்திரம். அவர் பிசிக்கலாக திக்குவாயே கிடையாது. சோத்திரம். அவர் பிறந்ததே எங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையில் தான் அவரை வந்து விடுறாங்க. சோத்திரம். அந்த அரண்மனையில் தான் 40 வருஷமாக வாழ்கிறாரு. சோத்திரம். அவருக்கு எபிரேய பாஷையே தெரியாது. சோத்திரம். அப்போ கொஞ்சம் அவர் பேசியிருக்கலாம். அதுக்கப்புறம் 40 வருஷம் மீதியான் தேசத்துக்கு அவர் போயிட்டார். அங்கே போய் அந்த பாஷையே பேசி கொண்டு இருந்தார். இப்போது திடீர்னு அப்பா வந்து வா இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறேன்னு சொல்லும்போது அவருக்கு எபிரேய பாஷை முழுவதுமாக தெரியாது. சோத்திரம். 1-2 வார்த்தை நம்ம பேசுவோம்ல, இந்தி கலந்த வார்த்தை, நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மொழியில் திக்கி பேசுவோம்ல, அது போல் அவர் அதனால தான் அப்பாட்ட சொல்கிறாரு, நான் திக்குவாயும் எனக்கு ஃப்ளூவெண்ட்டாக வராது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்பா என்ன சொல்கிறாரு, ஆரோன் வந்து எபிரே லாங்குவேஜ் நல்லா தெரியும், அதனால் அவனும் கூட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க. சோத்திரம். இப்போது அப்பா வந்து உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கு நீங்கள் ஞானம் இல்லைன்னு சொல்லலாம், அறிவு இல்லைன்னு சொல்லலாம். சோத்திரம். இதை செய்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கலாம். உங்களை தகுதிப்படுத்துகிறது கர்த்தர். அது எந்த காரியமாக இருந்தாலும் உங்களை தகுதிப்படுத்துகிறது கர்த்தர். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு மீண்டும் சொல்கிறாங்க, உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு அனுப்பினாங்களோ அந்த சித்தம் நிச்சயமாக நிறைவேறும். அது நிறைவேறுகிற மாதமாக இதை அப்பா வைப்பாங்க. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி அப்பா சொல்கிறாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சோத்திரம். இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? சோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்திலும் உங்கள் பிள்ளைங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆம் தகப்பனே, மோசேயை விட பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அதிக விலையேற பெற்றவர்கள். மோசேக்காக நீங்கள் கல்வாரி சிலுவையில் மறிக்கலை, ஆனால் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கல்வாரி சிலுவையில் மறிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து கொண்டு இருக்கிற எல்லோரும் மேலேயும் உடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். எல்லாருக்கும் ஒரு விடுதலை தந்து கொண்டு இருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. என்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ இந்த காலை நேரத்தில் அப்பா பேசுகிறாங்க, நான் மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்கிறேன். எதை குறித்தும் பயப்படாதீங்க. எஸ் லார்ட். உங்களை கொண்டு என்ன சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அது நிச்சயமாய் நடக்கும். எந்த ராஜாவாலையும் உங்களை அழிக்க முடியாது. ஸ்தோத்திரம். மறுத்து வச்சு கண்களில் தேவன் தயவை தருவார். இப்போது யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கீங்களோ, எஸ்லாம் டாக்டர்லாம் முடிந்து போச்சுன்னு சொல்கிறாங்களோ, மறுத்து வச்சு கண்களில் ஆண்டவர் தயவை கொடுத்த தேவன் இப்பொழுதும் அவர் தயவை தருகிறார். தெய்வீக சுகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட்.
தேங்க்யூ ஜீசஸ். மரித்தோர் செத்து போனவங்க கூட உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். குருடர்கள் பார்வையடைகிற வல்லமை, செவிடர்கள் கேட்கிற வல்லமை, ஆம் தகப்பனே, முடவர்கள் நடக்கிற வல்லமை, திமிர்வாதக்காரர்கள் சுகம் பெறுகிற வல்லமை இப்போது இறங்கி கொண்டு இருக்கிறது. யார் யாரெல்லாம் தேங்க்யூ லார்ட், யார் யாரெல்லாம் வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்குகிறது. எஸ் லார்ட், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு பலவீனம் இருக்கு. எஸ் லார்ட், அவங்களால இதை பார்க்க முடியல, அவங்களுக்காக இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட், அவங்க பேரை சொல்லி இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது அவர்கள் மேல் இறங்குகிறது. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அங்கு அவர்களுக்கு சுகம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உண்டாகிறதுக்கான அநேகர் வேலை, ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ லார்ட். இந்த காலை நேரத்தில், இந்த புதிய மாதத்தில் அப்பா உங்களுக்கு புதிய நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் அப்பா உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காய் சோத்திரம். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகிறதுக்காய் சோத்திரம். சமாதான குறைச்சலின் ஆவிகள் எல்லாம் துரத்தப்படுகிறது. உங்க வீட்டை விட்டு, உங்க எல்லையை விட்டு இப்பொழுது துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ் லார்ட், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட், தெய்வீக சமாதானம் இறங்குகிறதற்காய் சோத்திரம். தெய்வீக சமாதானம் இறங்குகிறதற்காய் சோத்திரம். தேங்க்யூ லார்ட். நாளைக்கு டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் எடுக்கணும். என் டெஸ்ட்டில் ரிப்போர்ட் என்ன வருமோ என்று சொல்லி பயத்தோடு கூட நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு இருக்கீங்க. எல்லாம் அப்பா தெய்வீக சுகத்தை தருகிறார். எல்லாம் நார்மல் என்று வரப்போகிறது. தேங்க்யூ லார்ட். தெய்வீக சுகத்தை அப்பா கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தை தருகிறீர். இந்த மாதம் இந்த ஆஃபலி எக்ஸாமுக்கு உடைய பிள்ளைகளுக்கு தேவையான அந்த ஞானத்தை தருகிறீர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆம்ராஜா, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாருக்கும் உடைய ஞானத்தை நீர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற பிள்ளைகளுக்கும் உடைய ஞானத்தை நீர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்ற வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில், இந்த புதிய மாதத்தில் எல்லாவித ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த புதிய மாதத்தை அப்பா அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.